என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம நெல்லிக்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கேன். அதில் இந்த நெல்லிக்காவை சேர்த்துடலாம். நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இது நல்லா வேகட்டும். நெல்லிக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எல்லா நெல்லிக்காயுமே நல்லா விரிசல் விட்டுருக்கு. பாருங்கள், நெல்லிக்காய் இந்த அளவுக்கு வேகணும். அப்போ தான் நமக்கு கொட்டையை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காயிலையும் விரிசல் வந்தோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஆறுனதும் நம்ம கொட்டையை மட்டும் தனியாக எடுத்துடலாம். நெல்லிக்காய் ஆறுனதும் அதோட கொட்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பீஸா அது உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும்னா மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இதை அப்படியே தான் பண்ண போகிறேன். இப்போ ஊறுகாயில் ஆட் பண்ணுறதுக்கு கடுகும் வெந்தயத்தையும் வறுத்து பொடி பண்ணிக்கலாம். பேன் வச்சு அது சூடானதும் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. ஜஸ்ட் இது ஒரு நிமிஷத்தில் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். கடுகெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே பேனில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது ஜஸ்ட் ஒரு அரை நிமிஷம் தான் போதும். அதுலேருந்து வாசனை வந்தோன்னு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெந்தயத்தையும் கடுகியும் ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊறுகாவை தாளிச்சிடலாம். நான் இன்றைக்கி அரை கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஊறுகாவுக்கு எப்போவுமே எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுவும் நீங்கள் நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மரச்செக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் எண்ணெய் இப்படி நுரைச்சி வருது. கடுகெல்லாம் வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நெல்லிக்காவை சேர்த்துடலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாய்த்தூள் ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி இவ்வளோ தான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஊறுகாய்க்கு தேவையான உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. ஊறுகாவை கெடாமல் இந்த உப்பு தான் பாதுகாக்கும். ஊறுகாய் எண்ணெயிலேயே ஒரு 5-10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. நல்லா வேகட்டும். அப்பப்போ நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு 7 நிமிஷமாக ஊறுகாய் நல்லா எண்ணெயிலேயே வெந்துட்டுருக்கு. ஊறுகாயோட வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம கடுகு வெந்தய பொடி சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஊறுகாவுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றுறீங்கன்னா தான் ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் அது கெடாது. நீங்கள் எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றிட்டிங்கன்னா ஊறுகாய் ரொம்ப சீக்கிரம் கெட்டு போயிடும். இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். ஊறுகாவை நல்லா ஆற விட்டுருங்க. சுடு தண்ணியில் கழுவின ஒரு கண்ணாடி ஜார் ஈரமே இல்லாமல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஊறுகாவை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்காமையே உங்களுக்கு 2-3 மாதம் வரைக்கும் கூட வரும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.